கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மீண்டுமாய் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் தீர்க்க தரிசன பகுதிகளை ஆராயும் பொருட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த இணையதளத்தின் மூலமாக கூடி வரவும், கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தவும், அவரது திருவார்த்தைகளை தியானிக்கவும் தக்கதாக கிடைத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் அந்த தீர்க்க தரிசன பகுதிகளுக்கான விளக்கங்களில் 7வது செய்தியாக நாம் சிந்தித்த போது 9ஆம் அதிகாரத்தில் இடம்பெறுகிற 70 வாரங்களை பற்றிய தீர்க்க தரிசன சத்தியங்களை ஆராய்ந்தோம். அது பேசி முடித்த பின் அது தொடர்பாக சகோதரர்களுக்கு எழுந்த சந்தேகங்கள், அவர்கள் மற்றும் இணையதளத்தின் மூலமாக கேள்விப்பட்ட அதே 70 வாரங்களை பற்றி கேள்விப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் அவர்களுக்கு பல சந்தேகங்கள் எழ, அந்த சந்தேகத்தோடு அடுத்த பகுதிகளுக்கு போக வேண்டாம், எனவே அவ்வப்போது ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது சரி செய்துவிட்டு கடந்து செல்வது நலமாக இருக்கும் என்று அவர்கள் கூறின காரணத்தினால் கடந்த 8வது செய்தியிலே 70 வாரங்களை பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். அதிலே 3 கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டது. அதை நீங்கள் கேட்டீர்கள். அந்த 3வது கேள்வி இதுதான். என்னவென்றால், தானியேல் 9, 26, 27 ஆகிய வசனங்களில் மேசியா சங்கரிக்கப்படுவதும் சிலுவையின் மூலமாக செய்த தியாகத்தால் புதிய உடன்படிக்கை மற்றும் பலி காணிக்கையை ஒழிய பண்ணுவதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறதே. அதை பற்றி கிபி 70 தேவாலய இடிப்பு, கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எருசலேமை விட்டு வெளியேறுதல், ஜலப்பிரளயம் போல இது ரோம அரசன் மற்றும் அவனது சேனைகளை பற்றியதே, அந்தி கிறிஸ்துவை பற்றி அல்ல என்கின்றனர். இது சரியா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. இந்த கேள்விக்கான பதிலை கடந்த செய்தியிலே நான் உங்களுக்கு விரிவாகவே சொன்னேன். தானியேல் 9:27 சொல்லப்பட்டிருக்கிற வரப்போகிற பிரபு அது இயேசு கிறிஸ்து அல்ல என்பதற்கு போதுமான சான்றுகளை நான் உங்களுக்கு வசனத்தின் அடிப்படையிலே சொன்னேன். அது மட்டுமல்ல, அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் ஏற்படுத்தின புதிய உடன்படிக்கையை சுட்டி காண்பிக்கிறது என்று கூறுகிற விளக்கம் தவறானது என்பதையும் பல சான்றுகளோடு நான் உங்களுக்கு நிரூபித்தேன். அப்போ அந்த வரப்போகிற பிரபு என்பது கிறிஸ்து அல்ல என்றும், அவர் ஒரு வாரம் அளவும் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார் என்று சொல்வது ஆண்டவர் தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் செய்து கொண்ட புதிய உடன்படிக்கையை சுட்டி காண்பிக்கிறது என்றும், அந்த புதிய உடன்படிக்கை வந்ததோடு கூட அதுவரை செலுத்தப்பட்டு வந்ததான பலிகளையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணிவிட்டார், இனி பலி செலுத்த வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லுகிற விளக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அல்ல என்பதை பல காரணங்களை ஆதாரமாக கொண்டு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ இந்த அவர் ஒரு வாரம் அளவும் உடன்படிக்கை உறுதிப்படுத்துவார் என்று சொல்லுவது இதை குறிக்கவில்லை என்றால் பின்ன அது எதை குறிக்கிறது? அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த உடன்படிக்கை என்பது என்ன? பழியையும் பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது எவ்விதமாக நிறைவேறும்? இது அல்ல என்றால் பின்ன எது என்பதற்கு விளக்கம் சொல்லி ஆக வேண்டும் அல்லவா? அந்த
விளக்கத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷத்தின் பக்கமாக நாம் கொண்டு செல்ல வேண்டியது அவசியம். நம்முடைய சிந்தனையை, நம்முடைய கருத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தின் பக்கமாக கொண்டு செல்ல வேண்டும். தீர்க்க தரிசன பாடத்திட்டத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் தவிர்க்க முடியாத ஒன்று, மிக மிக முக்கியமான ஒன்று. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய உதவி இல்லாமல் வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை பற்றி ஒரு முழுமையான விளக்கத்தை நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே வேதாகம தீர்க்க தரிசனங்களை முறையாக கற்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்துத்தான் ஆக வேண்டும். அதிலும் குறிப்பாக தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொன்னது நினைவிருக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 22 அதிகாரங்கள் இருக்கின்றன. அதை நான் எவ்வளவு சுருக்கமாய் சொல்ல முடியுமோ அப்படி சொல்லுகிறேன். 22 அதிகாரங்கள் இருக்கின்றன. அதை 3ஆக பிரிக்கலாம். முதலாம் அதிகாரம் 19வது வசனத்தின் அடிப்படையில் நீ கண்டவை என்பது முதலாம் அதிகாரத்தின் 19வது வசனத்தில் வருகிறதினாலே அதற்கு முந்தின 18ஆம் வசனம் வரை யோவான் எதை கண்டாரோ அதைத்தான் நீ கண்டவை என்று சொல்லி இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாகிறது. அதிகார வாரியாக சொல்வதாக இருந்தால் முதலாம் அதிகாரம். இருக்கிறவை என்று சொல்வது 2-3 அதிகாரங்கள். இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவை என்று சொல்வது 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து ஆரம்பமாகி கடைசி வரை போகிறது. இவ்வாறு 22 அதிகாரங்களை கொண்ட வெளிப்படுத்தின விசேஷத்தை முப்பெரும் பிரிவுகளாக நாம் பிரித்து படிக்க முடியும். முதலாம் அதிகாரத்தில் நீ கண்டவை என்பது கிபி 96 யோவான் கண்ட பத்மு தீவில் யோவான் மகிமையினால் முடிசூட்டப்பட்டிருக்கிற மனுஷகுமாரனை பற்றி கண்ட அந்த திவ்யமான தரிசனம். அது கிபி 96 நடந்து முடிந்தது. 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது முதல் நூற்றாண்டில் ஆசியாவில் இருந்த 7 சபைகளுக்கு கொடுக்கப்படுகிற செய்திகள். அந்த 7 சபைகளும் சபையின் காலத்தை ஒட்டுமொத்தமாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். கடந்த செய்தியிலே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பது நினைவில் இருக்கலாம். இந்த உன்னதமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற 7 சபைகளை பற்றி விரிவாக படிக்க வேண்டும். அந்த செய்திகளை படிக்க வேண்டும். அந்த பகுதியோடு இணைத்து மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய இறையரசின் அல்லது விண்ணரசின் உவமைகளை பற்றி படிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் உவமைகள், அதை பற்றி நாம் படிக்க வேண்டும். அதை படிப்பதோடு கூட இணைந்து திருச்சபை வரலாற்றையும் படிக்க வேண்டும். இந்த 3ஐயும் இணைத்து படிக்கும்போது இந்த 7 சபைகளும் ஒட்டுமொத்தமாக சபையின் காலத்தை பிரதிநிதித்துவம் வகிக்கின்றன என்ற பேருண்மையை நாம் காண முடியும். அந்த 7 சபைகளின் அனுபவங்கள் திருச்சபை கடந்து வந்த இந்த திருச்சபையின் காலகட்டத்தில் சபை கடந்து வந்த 7 காலகட்டங்களில் சபை கடந்து போன அனுபவங்களை சுட்டி காண்பிக்கிறது. அதைத்தான் சொன்னேன். இதையும் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தையும் சபை வரலாற்றையும் ஒப்பீடு செய்து கொண்டே நாம் படித்துக் கொண்டு போக வேண்டும். அது மிக சுவாரஸ்யமான ஒரு ஆராய்ச்சி. ஆனால் பொறுமையாக படிக்க வேண்டிய விஷயம். எனவே அது சபையின் காலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன அந்த 2-3 அதிகாரங்கள் என்பதை மட்டும் தற்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பின்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமானால் இந்த 3ஐயும் எப்படி நாம் ஒருமித்து படிக்க முடியுமோ அவ்விதமாக படிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். 2-3 அதிகாரங்களுக்கு பின் 4ஆம் அதிகாரத்திலிருந்து இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவை என்ற அந்த 3வது பகுதி ஆரம்பமாகிறது. இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவை என்று சொன்னால் சபையின் காலத்திற்கு பின்பு சம்பவிப்பவை என்று பொருளாகும். அப்போ 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் சபையின் காலம்,
4ஆம் அதிகாரத்திலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் நடக்கப் போகிற நிகழ்ச்சி. அதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் இந்த 4ஆம் அதிகாரத்தில் 4, 5 அதிகாரங்கள், இந்த 2 அதிகாரங்களும் பரலோகத்தில் நடைபெறுகிற ஒரு காட்சி. தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வரையுள்ள வசனங்கள், அதே 7ஆம் அதிகாரத்தின் 13, 14 வசனங்கள், இதிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த காட்சியும், அங்கே வைக்கப்பட்டிருக்கிற சிங்காசனமும், அங்கு நடைபெறுகிற செயல்களும் விரிவாக காண்பிக்கிற வேத பகுதி தான் வெளிப்படுத்தின விசேஷம் 4, 5 அதிகாரங்கள். பூமியிலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலம் 7 ஆண்டு காலம் நடைபெறவிருக்கிறது அல்லவா, உபத்திரவ காலம். அந்த 7 ஆண்டு காலத்தின் செயல்பாடுகளை நிர்ணயிப்பது இந்த 4, 5 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சிங்காசன காட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். 24 மூப்பர்கள் சூழ அமர்ந்திருக்கிறார்கள். 4 ஜீவன்கள் முன்னாடி இருக்கின்றன. சிங்காசனத்தை சுற்றிலும் சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கின்றன. கோடானு கோடி தூதர்கள் அங்கே பணிவிடைக்காக வந்து நிற்கிறார்கள். சம்பவங்கள் அரங்கேறுகின்றன. ஒரு ஆராதனையோடு ஆரம்பமாகிறது. அதை தொடர்ந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலது கையில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அது 7 உள்ளும் புறமும் எழுதப்பட்டதும் 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டதுமான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை வாங்குவதற்கு, அதனுடைய முத்திரையை உடைப்பதற்கு பாத்திரவான் யார் என்று ஒரு குரல் எழும்ப, ஒருவரும் முன்வராததினாலே யோவான் ஆழ, 24 மூப்பர்களில் ஒருவன் வந்து யோவானை ஆறுதல் படுத்தி, ஏன் அழுகிறாய்? யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமாய் இருக்கிறவர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவருடைய வலது கையில் இருக்கிற அந்த புஸ்தகத்தை வாங்க, அதனுடைய முத்திரைகளை உடைக்க பாத்திரவானாய் இருக்கிறார் என்று கூற, யூதா கோத்திரத்து சிங்கத்தை தாவீதின் வேருமாய் இருக்கிறவரை காண வேண்டும் என்ற ஆவேசத்தோடு யோவான் திரும்பி பார்க்க, அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் வர, சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவருடைய வலது கையில் இருந்த புஸ்தகத்தை வாங்க, மீண்டும் ஒரு அனைத்து படைப்புகளும் பங்கு பெறுகின்ற ஒரு ஆராதனை நடைபெற்று முடிகிறது. இது 4, 5 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள். அதனுடைய சுருக்கத்தை இப்போது சொன்னேன். 5ஆம் அதிகாரத்தில் அந்த புஸ்தகத்தை வாங்கின ஆட்டுக்குட்டியானவர் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஒவ்வொரு முத்திரைகளாக உடைக்கிறார். ஒரு முத்திரை உடைக்க அந்த பக்கம் திறக்கப்படும். அடுத்து ஒரு முத்திரை உடைக்க அதில் அடங்கி இருக்கிற பக்கங்கள் திறக்கப்படும். இப்படி ஒவ்வொரு முத்திரையாக ஆட்டுக்குட்டியானவர் உடைக்க ஒவ்வொரு சம்பவங்கள் அங்கே அரங்கேறுகின்றன. அது என்னென்ன என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். இதை நாம் பார்க்கும்போதுதான் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நீங்கள் யோசிப்பீர்கள், அவர் ஒரு வாரம் அளவும் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் என்று சொல்லி இருப்பதற்கு விளக்கம் கொடுத்தால், இவர் என்ன வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று. இல்லை இல்லை, நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சரீரத்தில் எங்கோ ஒரு பகுதியிலே, இதற்கு முன்னாடி நான் அதை சொல்லி இருக்கிறேன், நம்முடைய சரீரத்தில் எங்கோ ஒரு பகுதியிலே ஒரு வேதனை இருக்கிறது, அல்லது ஒரு உபாதை, ஒரு கஷ்டம் இருக்கிறது. மருத்துவரிடத்தில் நாம் செல்லுகிறோம். உடனே அந்த மருத்துவர் பார்த்துவிட்டு, நீங்க இந்த டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா இந்த எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா இந்த ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நமக்கு எழுதி கொடுக்கிறார். நம்ம ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிற பிரச்சனைக்காக போய் சொல்லுவோம். அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ஸ்கேன் பண்ணிட்டு வர்றதுக்கோ, எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கோ, அல்லது பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வர்றதுக்கோ அவர் சொல்லி அனுப்புறார். நம்ம போயிருக்கிற இந்த பிரச்சனைக்கு
இவர் என்னென்னமோ எடுக்க சொல்றாரே, ஏன் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். கடைசியில நம்ம போய் எடுத்துட்டு வந்து கொடுப்போம். அவர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து சரியான அந்த மெடிசனை தெரிவு செய்து கொடுக்கிறாரு, சரியாயிடுது. அப்போ எங்கோ ஒரு பகுதியில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை இன்னொரு பகுதியை சரி பண்ணும் போது அது சரியாகிறது. ஏனென்றால் உடல் உறுப்புகள் சிறிதும் பெரிதுமான நிலையில் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றன, பின்னி பிணைந்திருக்கின்றன. அதுபோல கர்த்தருடைய வசனம், தீர்க்க தரிசன விஷயங்கள் 1066 புத்தகங்களிலாக 1189 அதிகாரங்களில் 31,000 சில்லறை வசனங்களிலே ஆங்காங்கு சிதறி கடந்தாலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அதிலே ஒரு விஷயத்தை நாம் சரியாக பொருத்துவதிலே தப்பு பண்ணிவிட்டால், முதல் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்வதை போல பல விஷயங்களிலே தவறாக போய்கொண்டே இருக்கும். நீங்கள் தப்பான உபதேசத்தை போதிக்கக்கூடிய பல குழுக்களை நீங்கள் பாருங்கள். ஒரு தப்பான உபதேசத்தை அவர்கள் முக்கியமானதாக சொல்லுவார்கள். ஆனால் அந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு பல விஷயங்களை தப்பு தப்பாக சொல்ல வேண்டியது வரும். அப்படி எத்தனை விஷயங்களை சொல்ல முடியும் தெரியுமா? எத்தனை குழுக்களை பற்றி சொல்ல முடியும் தெரியுமா? ஆனால் அவைகளை எல்லாம் விவரிப்பதற்கு நேரம் இல்லை. எவ்வளவோ சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. அப்படியே சொன்னாலும் ஆண்டவர் சொன்னது போல இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கிறது, சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்று சொன்னார் அல்லவா? அந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. சும்மா ஞாபகத்துக்கு வந்தது சொன்னேன், அவ்வளவுதான். சரி, அப்போ அந்த மாதிரி ஒரு பகுதியை நாம் சரியாக புரிந்து கொள்ள இன்னொரு பகுதியை நாம் அதோடு இணைத்து சிந்தித்தால் அந்த விஷயத்தை பற்றி ஒரு முழுமையான வடிவம் நமக்கு கிடைக்கும். அதுக்காகத்தான் நான் இதை சொல்லுகிறேன். அப்போ வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து ஆட்டுக்குட்டியானவர் ஒவ்வொரு முத்திரையாக உடைக்க ஆரம்பிக்கிறார். 6ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களில் முதலாம் முத்திரை உடைக்கப்படுகிறது. முதலாம் முத்திரை உடைக்கப்படும் போது ஒரு வெள்ளை குதிரை புறப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஒருவன் ஏறி இருக்கிறான். அவன் கையில் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே வரக்கூடிய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பல தீர்க்க தரிசன விஷயங்களை தப்பாக புரிந்து வைத்திருப்பதை போல இந்த விஷயத்தை பற்றியும், இந்த வெள்ளை குதிரையை பற்றியும், அதன் மேல் ஏறி வருகிற அந்த நபரை பற்றியும் வித்தியாசமான கருத்துக்கள், விளக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் சரியானது எது என்பதை மட்டும் நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். இதில் சொல்லப்பட்டிருப்பது அந்தி கிறிஸ்துவை பற்றி. அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். விளக்கம் சொல்ல வேண்டுமானால் நிறைய கொடுத்துட்டு போகலாம், ஆனால் அதுக்கு நேரம் இல்லை. அப்போ அந்தி கிறிஸ்து அவனுடைய வருகை எவ்விதமாக இருக்கும் என்று இங்கே சித்தரிக்கிறது இந்த வெள்ளை குதிரை மேல் அவன் ஏறி வருகிற இந்த செயல். வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் என்று சொல்லுகிறதுனாலே அந்தி கிறிஸ்து வந்து வெள்ளை குதிரை மேல் வருவான் என்று நீங்கள் அர்த்தம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன் அப்போது நடைமுறையில் என்ன இருந்ததோ அதை மையமாக வைத்து யோவானுக்கு இந்த காட்சி காண்பிக்கப்படுகிறது. யோவான் இந்த காட்சியை பார்க்கிறார். இப்பொழுது நாம் அதை எடுக்கும் போது அவன் வெள்ளை குதிரை மேல் வருவான் என்று எழுத்தின்படியாக பொருளெடுக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. அவனுடைய வருகை எவ்விதமாக இருக்கும் என்பதை அது நமக்கு காண்பிக்கிறது. சரி, அப்படி வருகிற அவன் கையில் வில்லை பிடித்திருந்தான் என்று வாசிக்கிறோம். வில்லை பிடித்திருந்தான் என்று சொல்லுவதிலிருந்து, ஆனால் அம்பு இருக்கிறதாக சொல்லவில்லை, அவன் தன் கையிலே வில்லை பிடித்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தினதாகவும் சொல்லவில்லை. அப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது. அவன் ஆரம்பத்திலே வரும்போது வெள்ளை குதிரை மேல் வருவான் என்று சொல்லுவதிலிருந்து ஒரு சமாதான புருஷனாக தன்னை காண்பித்துக் கொண்டு வருவான். உலக சமாதானத்தை வாக்குறுதி கூறிக்கொண்டு வருவான். உலக சமாதானத்துக்காக பாடுபடக்கூடிய, அதை நிலைநாட்டுவதற்கு தான் பெரும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் தன்னை காண்பித்துக் கொண்டு வருவான் என்பதை
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரீடம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுவதிலிருந்து அவன் வரும்போதே ஒரு ஆட்சியாளனாக வரமாட்டான் என்றும், சாமர்த்தியமாக தன்னுடைய சமாதான அந்த வாக்குறுதியினாலே ரத்தம் சிந்துதல் இல்லாமல், ஆயுதங்களை பயன்படுத்தாமல், தன்னுடைய நயவஞ்சகமான பேச்சினாலே மக்களை கவர்ந்து அதனாலே அவன் ஆட்சியை கைப்பற்றுவான் என்பதை இது நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஒரு கிரீடம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்புறம் அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று சொல்லும்போது அவனுடைய தொடர்ச்சியான வெற்றியை அது நமக்கு சுட்டி காண்பிக்கிறதாக நாம் சிந்திக்கலாம். இப்போ ஒரு கேள்வி. அந்தி கிறிஸ்து வரும்போது ஒரு சமாதான புருஷனாக தன்னை காண்பித்துக் கொண்டு வருவான். அதனாலே அவன் ஆட்சியை கைப்பற்றுவான், ஆட்சி அவனுக்கு கொடுக்கப்படும், அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று பார்த்தோமே. அதை இது சுட்டி காண்பிக்கிறது என்று சிந்தித்தோமே. இது நடைபெறும் போது அதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த பின்னணி என்ன என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அல்லது பின்னாடி, அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சற்று முன்னாடியோ அல்லது பின்னாடியோ அந்த காலகட்டத்தில் ஒரு யுத்தம் ஒன்று நடைபெறும். அது 3வது உலகப் போராக இருக்கும் என்று வேத ஆராய்ச்சியாளர்களால் கருதப்படுகிறது. அந்த யுத்தம் ஒரு பக்கம், இது கூடாமல் ஆண்டவருடைய வருகையிலே புதிய ஏற்பாட்டு திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுவதனால் மக்கள் தொகையிலே ஒரு கணிசமான ஒரு கூட்டம் திடீர் என்று மாயமாக மறைவார்கள். அதுவும் மக்கள் மத்தியிலே ஒரு இனம் புரியாத ஒரு பீதியை ஏற்படுத்தும், ஒரு அச்சத்தை, ஒரு கலக்கத்தை, ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ திடீரென்று நடைபெறக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள் மாயமாக மறைகின்ற நிகழ்ச்சி. இன்னொரு பக்கம் நடக்கின்ற ஒரு மிக பயங்கரமான ஒரு யுத்தம். அந்த யுத்தம் அது என்ன சொல்வது, பொதுவாக இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில் தொடர்ச்சியாக பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். செய்தித்தாள்களிலே படிக்கிறோம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே நாம் பார்க்கிறோம். இந்த பனிப்போர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய போராக வெடிக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் அரபு நாடுகளுக்கு ஆதரவாக உலகத்தில் ஒரு பெரும்பகுதியான நாடுகள் அரபு நாடுகளுக்கு ஆதரவாக இறங்கும். இன்னொரு பகுதியினர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களத்திலே குதிப்பார்கள். இப்படி உலகத்தில் அறியப்படுகிற பல பெரிய நாடுகள் இரு அணிகளாக சேர்ந்து பங்கெடுக்கிறதுனாலே அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய போராகவே அது நடக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலும் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தோழமை நாடுகளும் தோல்வியை தழுவிவிடுமோ என்று எண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படும். அப்பொழுது இஸ்ரவேலின் சரித்திரத்தில் ஒவ்வொரு கட்டங்களிலும் அவர்கள் எதிரிகளால் தாக்கப்பட்டு ஜெயிக்க முடியாமல் திணறுகின்ற சூழ்நிலையில் ஆண்டவரே நேரடியாக தலையிட்டு எதிரிகளை தோற்கடித்து அந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கிறதை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கலாம். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்திலே பார்க்கலாம், 7வது அதிகாரத்தில். அப்புறம் தெபோரா பாடுகிற பாடலில் நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின என்று சொன்னால் தேவ தூதர்கள் தங்களுடைய நிலைகளில் இருந்து போராடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய பொருள். அதுபோல 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் தம்முடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்கிறதை பார்க்கிறோம். இயற்கையின் சீற்றத்தை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அதுபோல பல அனுபவங்களை நாம் பார்க்க முடியும்.
அப்படி நடந்தது போல அந்த யுத்தத்திலும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆதரவாக எழும்ப, எதிரிகள் தோற்கடிக்கப்பட, யுத்தம் ஒரு முடிவுக்கு வரும். பெரிய கல்மழை, பூமி அதிர்ச்சி, மலைகள் விழுந்து மக்கள் இராணுவத்தினர் மடிதல், புத்தி பிரமையினாலே ஒருவரை ஒருவர் தாக்கி அதனாலே அழிதல், திடீரென்று ஏற்படும் நோயினாலே அவயவங்கள் அழுகி உருகி வடிதல், இது போல பயங்கரமான சம்பவங்கள் நடைபெறும். 1/6 மட்டும் மிஞ்சுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தும். இந்த யுத்தம் நடந்து முடிவதோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை உலகத்தின் பார்வையில் உயரும். இஸ்ரவேலின் தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை உலகம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் உண்டாகும். இப்படி அந்த யுத்தம் முடியும் போது, யுத்தம் நடந்து முடிந்ததினால், ஒரு கூட்டம் ஜெயித்து ஒரு கூட்டம் தோல்வி அடைந்ததினால், இனி அடுத்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பழிவாங்க உணர்ச்சியோடு திடீரென்று தாக்குதல் ஏற்படலாம், அடுத்து என்ன நடக்குமோ என்ற இனம் புரியாத ஒரு அச்சம் உலகம் முழுவதையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும். அது உலகத்தில் மக்கள் கலங்கி போயிருப்பதற்கு அது ஒரு காரணம். இன்னொன்று, நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒரு பெரும் கூட்ட மக்கள் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதனால் காணாமற் போய் மாயமாய் மறைந்து விடுவது, அது ஒரு விதமான அதிர்ச்சியை ஏற்படுத்தும். இவ்வாறு உலக சமாதானம் கெட்டுப்போய் ஒரு விதமான பரபரப்பான சூழ்நிலைக்கு உலகம் தள்ளப்பட்டு, அடுத்து என்ன நடக்குமோ என்று மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த மனிதன் அந்திகிறிஸ்து, அவனுடைய பேர் அந்திகிறிஸ்து அல்ல, அவனுடைய பெயர் என்னவாக இருக்குமோ நமக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய பெயருக்கு வருகின்ற அந்த எழுத்துக்களின் எண்களை கூட்டி தொகையிட்டால் 666 வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அவன் வரும்போது அவனை இந்த உலகம் சந்தோஷத்தோடு வரவேற்கும். ஏனென்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே உருவாகி இருக்கிறது. இதை நமக்கு சிம்பாலிக்காக, உருவகமாக காண்பிக்கக்கூடியதுதான் அந்த வெள்ளை குதிரை மேல் அவன் வருகிற அந்த செயல். சரி, அப்போது உலகம் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை வரவேற்கும். அது என்ன சொல்வது, மக்கள் ஒரு விதமான நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். இப்படி இருக்கும்போது அந்திகிறிஸ்து என்ன செய்வான்? தான் வரும்போது 10 நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவான். அது என்னவென்றால், தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் கண்ட சிலையினுடைய 10 விரல்கள் சுட்டி காண்பிக்கிறது எதுவோ, தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் 4வது மிருகத்தின் தலையில் இருக்கின்ற 10 கொம்புகள் சுட்டி காண்பிப்பது எதுவோ, அந்த 10 ராஜ்யங்கள், அந்த 10 ராஜ்யங்களை உள்ளடக்கின ஒரு கூட்டமைப்பு, ஒரு ஃபெடரேஷன் அவன் உருவாக்குவான். பொதுவாக வேத ஆராய்ச்சியாளர்கள் 10 நாடுகளை கொண்ட அந்த கூட்டமைப்பு, அந்த 10 நாடுகளின் நடுவிலிருந்து இந்த சின்ன கொம்பு முளைத்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறதே, அது EEC என்று கருதுகிறார்கள், ஐரோப்பிய பொதுச்சந்தை என்று கருதுகிறார்கள். ஆனால் அது அல்ல. ஒருவேளை கேட்பதற்கு அந்த விளக்கங்கள் பரபரப்பாக இருப்பதை போல நமக்கு தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. அவன் வரும்போது 10 நாடுகளை கொண்ட அந்த ஒரு கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்பை உருவாக்கி அதிக தாமதம் இல்லாமல் அந்த 10 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பிற்கான ஒரு அதிபர் தேர்தல் ஏற்பாடு செய்யப்படும். அந்த அதிபர் தேர்தலில் இந்த அந்திகிறிஸ்து அமோகமான வெற்றி பெறுவான். இப்போது அந்த 10 நாடுகளை கொண்ட, ராஜ்யங்களை கொண்ட அந்த அமைப்பிற்கு இவன் தலைவனாக இருப்பான். ஆனால் அதிலே அவனுடைய அதிகார வேட்கை தனியாது. ஆகையினால் அவன் என்ன செய்வான்?
உலகத்தில் அறியப்படுகிற ஏனைய நாடுகளும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்று விரும்புவான். அதற்காக தூதுவர்களை அனுப்புவான். தன்னோடு இணக்கமாய் செல்லும்படி அவர்களை வலியுறுத்துவான். பயந்து போனவர்கள் அவனுடைய வலிமைக்கு முன்பாக, வலிமையான இராணுவத்திற்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாத காரணத்தினால் அவனோடு எனக்கு இணக்கமாக செல்வதற்கு சம்மதிப்பார்கள். ஆனால் எல்லாரும் அப்படி செய்ய மாட்டார்களே. ஒரு கை பார்த்து விடுவோம் என்றுதானே பலருக்கும் என்ன வரும். அந்த மாதிரி உள்ளவர்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு இணங்கி செல்லுவது கௌரவ குறைச்சலாக கருதி மறுக்கும் போது அந்தந்த ராஜ்யங்களுக்கு எதிராக தன்னுடைய இராணுவத்தை பயன்படுத்தி பெரும் யுத்தத்தை நடத்த ஆரம்பிப்பான். அதை சித்தரிப்பதுதான் இரண்டாவது முத்திரை வரும்போது, உடைக்கப்படும் போது நடைபெறுகிற இரண்டாவது குதிரை, சிவப்பு நிறமுள்ள குதிரை. இந்த பின்னணியை மனதில் வைத்துக்கொண்டு இப்போது 3-4 வசனங்களை பாருங்கள். அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். வெள்ளை அப்படிங்கிற நிறம் மாறி சிவப்பு. சிவப்பு என்பது இரத்தத்தின் நிறம். சிவப்பு என்பது பாவத்தை குறிப்பதாகவும் நாம் அர்த்தம் எடுக்க முடியும். உங்கள் பாவங்கள் இரத்தாம்பரம் போல் சிவப்பாயிருந்தாலும் அது உறைந்த மழையை போல அல்லது பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று சொல்லுகிறார் அல்லவா. ஒரு அர்த்தத்தில் அது பாவத்தை சுட்டி காண்பிக்கிறது, ஒரு அர்த்தத்தில் அது இரத்தத்தை சுட்டி காண்பிக்கிறது. எந்தெந்த இடத்தில் என்ன அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை முன்பின் வரக்கூடிய வசனங்களின் அடிப்படையில், சூழ்நிலையின் அடிப்படையில் நாம் பொருள் எடுக்க வேண்டும். அப்ப இந்த இடத்தில் வரும்போது சிவப்பு என்பது ரத்தம் சிந்துதலை காட்டுகிறது. ஏனென்றால் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதெல்லாம் அவனுடைய தொடர் யுத்தத்தை, தன்னுடைய அதிகார வேட்கையை பரவலாக செய்வதற்காக அவன் எடுக்கிற யுத்தத்தை காண்பிக்கிறது. இந்த யுத்தத்தை தான் ஆண்டவர் சொல்லும்போது யுத்தங்களையும் யுத்தங்களை பற்றிய செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னார் அல்லவா. அது இந்த யுத்தத்தை பற்றித்தான், இந்த காலகட்டங்களில் நடக்கிற யுத்தங்களை பற்றித்தானே தவிர இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த யுத்தங்களை பற்றி ஆண்டவர் சொல்லவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, அடுத்து 3ஆவதாக 5வது 6வது வசனங்கள். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது கருப்பு குதிரை புறப்பட்டு வருகிறது. 3ஆம் முத்திரை உடைக்கும் போது கருப்பு என்பது பஞ்சத்தின் நிறமாக நாம் வேதத்திலே பார்க்க முடியும். பஞ்சத்தினால் எங்களுடைய முகம் கருப்பு கம்பளியை போல கருத்து போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்போ அது பஞ்சத்தை காண்பிக்கிறது. தொடர் யுத்தங்கள் ஏற்படுவதின் விளைவாக ஏற்படுகிற பொருளாதார வீழ்ச்சி, அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பஞ்சம். அப்புறம் 7வது வசனத்திலிருந்து 4ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது ஒரு மங்கின நிறமுள்ள குதிரை வருகிறது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பின்னாலே நாம் வாசிக்கும் போது அது மரணத்தை சுட்டி காண்பிக்கிறது என்பதை நாம் சிந்திக்கலாம். பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர் யுத்தங்களின் விளைவாக ஏற்படக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி மட்டுமல்ல, அதை தொடர்ந்து பஞ்சம், சாவு, பூமியின் துஷ்ட மிருகங்கள் இவைகளினாலேயும் மரணமடைவார்கள். மிகப்பெரிய மரணம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இதெல்லாம்
அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி காலத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இதிலே அவன் என்ன செய்வான் என்றால், அந்த வெள்ளை குதிரை மேல் வருகிறான் அல்லவா, சமாதான புருஷனாக தன்னை ஆரம்பத்திலே காண்பித்துக் கொண்டு வருகிறான் அல்லவா, அப்படி காண்பித்துக் கொண்டு வரும்போது அவனுடைய வசீகரமான பேச்சு, அவன் உலக சமாதானத்துக்காக எடுத்துக்கொள் பிரயாசப்படுவதாக கொடுக்கிற வாக்குறுதிகள், அதற்கு அவன் எடுக்கக்கூடிய அவனுடைய அணுகுமுறைகள், மக்கள் சிவப்பு கம்பளம் விரித்து அவனை வரவேற்கக்கூடிய மனநிலைக்கு மக்களை கொண்டு போய் தள்ளிவிடும். அப்போது மக்கள் என்ன செய்வார்கள்? அவனோடு அதிக அன்பு செலுத்துவார்கள். அவனும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய ராஜாங்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அன்றைய உலகத்தில் அவன் வரும்போது, அன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய 3 மிகப்பெரிய சக்திகளோடு அல்லது அமைப்புகளோடு அவன் உடன்படிக்கை செய்வான், ஒப்பந்தம் போடுவான். அந்த 3 அமைப்புகள் என்னவென்றால், ஒன்று யூதர்கள். ஏனென்றால் யூதர்கள் எல்லா துறையிலும் முன்னேறினவர்கள் என்பதை நாம் அறிவோம். செய்தித்தாள்களிலே நாம் படிக்கிறோம். அறிவியல் பாடங்கள் படிக்கும்போது, விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை படிக்கும்போது அதிலே பெரும் பங்கு அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள் என்பது பட்டியல் போட்டு சொல்ல முடியும். அதே நேரத்தில் பொருளாதாரத்திலும் அவர்கள் மிக முன்னணியில் இருக்கிறார்கள் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. இன்னும் அவர்களை பற்றி உள்ளே போய் பல விஷயங்களை நாம் சிந்திக்க முடியும், ஆனால் அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆகையினால் அந்த நிலைமையில் ஒரு பெரும் சக்தியாக இருக்கிற அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வது தன்னுடைய ராஜாங்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என கருதி அவர்களோடு உடன்படிக்கை செய்வான். இரண்டாவது அவன் உடன்படிக்கை செய்கிற இன்னொரு குரூப் என்ன தெரியுமா? சத்திய சபை. அதாவது மறுபடியும் பிறந்த, ரட்சிக்கப்பட்ட, பரிசுத்த ஆவியின் திருமுழுக்கினாலே ஒரே சரீரமாக இணைக்கப்பட்ட விசுவாசிகள் அடங்கின சபை ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் போது பெயர் கிறிஸ்தவ, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத, அதே நேரத்தில் உலகத்தை பொறுத்த மட்டிலே பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவம் எல்லாம் ஒரு குடையின் கீழ் வருவார்கள். அது ஒரு மிகப்பெரிய மத ரீதியான ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த மத ரீதியான அமைப்பை குறித்து நீங்கள் விரிவாக படிக்க வேண்டுமானால் மணிக்கணக்காக இதை பற்றி நாம் படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் அதை இப்பொழுது சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. அதனால் நான் அதன் பக்கம் போகவில்லை. ஒரு பெரிய மத ரீதியான அமைப்பாக எல்லா கிறிஸ்தவ சபைகளும் கிறிஸ்தவ இயக்கங்களும் ஒன்றாக சேரும் மத ரீதியான ஒரு பெரும் அமைப்பாக அவர்கள் உருவெடுப்பார்கள். அது ஒரு பெரும் சக்தியாக இருக்கும். அவர்களோடு அந்தி கிறிஸ்து உடன்படிக்கை பண்ணுவான். அவர்களுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது தெரியும். என்னவென்றால், அங்கே ஒரு ஸ்திரியை பற்றி சொல்லி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற ஸ்திரீ. அடுத்து அந்த ஸ்திரியை பார்க்கும்போது அவள் அந்த மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறாள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே அந்தி கிறிஸ்து என்ற பெயர் வராவிட்டாலும் அந்தி கிறிஸ்துவை பற்றி அதிகமாக அவனுடைய செயல்பாடுகளை சொல்லுகிற புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். அந்தி கிறிஸ்து என்கிற பெயர் வராது, ஆனால் அதற்கு பதிலாக மிருகம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். எனவே அந்த மிருகத்தின் மேல் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிறாள் என்று சொல்லும் போது அந்த மத ரீதியான அந்த பெரும் சக்தி, அந்த அமைப்பு இந்த மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறாள் என்பதிலிருந்தே அந்த மிருகத்தை ஆரம்ப காலகட்டத்தில் இயக்குவது இந்த மத ரீதியான அமைப்பு தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 18வது அதிகாரத்திற்கு வரும்போது இந்த மிருகம் கடும் கோபம் கொண்டு, சீற்றம் கொண்டு தன் மேலே உட்கார்ந்திருக்கிற அந்த ஸ்திரியை கீழே தள்ளி போட்டு அவளை மிதித்து அவளுடைய மாம்சங்களை பட்சித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டதை, அழித்து போட்டதை நாம் பார்க்க முடியும். என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தன் மீது அமர்ந்து தன்னை இயக்கி கொண்டிருக்கிற மத ரீதியான அந்த அமைப்பு பல விஷயங்களில் தன்னை கட்டுப்படுத்துகிறது என்பதை
அவனாலே பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் வரும்போது அவளை கீழே தள்ளி என்று சொன்னால் அந்த இயக்கத்தை, அந்த ஸ்தாபனத்தை, அந்த அமைப்பை கீழே தள்ளி அழித்து விடுவான். அந்த அவளுடைய மாம்சத்தை, திரளான மாம்சத்தை பட்சித்து போட்டது என்று சொல்லும்போது அந்த மத ரீதியான அமைப்புக்கு இருக்கிற அனைத்து சொத்துக்களையும் அவன் பறிமுதல் செய்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். அதையெல்லாம் நாம் அந்த இயக்கங்களுக்கு எவ்வளவு பெரிய சொத்துக்கள், நிர்வாகங்கள், கல்வி நிறுவனங்கள் அப்படியெல்லாம் இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதன் பக்கமெல்லாம் போறதுக்கு நேரம் இல்லை. அப்போ அந்த கூட்டத்தோடு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உடன்படிக்கை பண்ணுவான். இது 2வது அமைப்பு. இனி 3வது, அந்த 10 நாடுகளை கொண்ட ஒரு ஃபெடரேஷன் உருவாக்குவான் என்று சொன்னேன் அல்லவா? அந்த குரூப்போடும் இவன் ஒப்பந்தம் செய்வான். இந்த 3 விதமான கூட்டத்தோடு உடன்படிக்கை செய்வதைத்தான் தானியேல் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரியம் இப்படி இருக்க, சம்பந்தமே இல்லாமல் இந்த இடத்திலே அவர் ஒரு வாரம் அளவு அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி என்பது இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தினால் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் என்று சொல்லுவது எவ்வளவு பொருத்தமற்ற ஒரு விளக்கம், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஒவ்வாத விளக்கமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் பாருங்க, ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு ஒரு வாரம் அளவும் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவானா? அப்போ ஒரு வாரம் என்பது 7 வருஷங்கள். அந்த 70 வாரங்களை பற்றி நாம் படித்துக் கொண்டு வரும்போது ஒரு வாரம் என்பது 7 வருடங்கள் கொண்ட காலகட்டம். அந்த ஒரு வாரத்திற்கு, அதாவது 7 வருட ஒப்பந்தம் போடுவான். இப்போது நம்முடைய நாட்டை பொறுத்த மட்டில் அரசாங்கத்தினுடைய எந்த திட்டமானாலும் 5 ஆண்டு திட்டங்கள். ஆனால் அந்தி கிறிஸ்து வரும்போது அது 7 ஆண்டு கால திட்டமாக, ஒப்பந்தமாக அது இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம், அதாவது அந்த வாரம் பாதி ஆகும்போது இவனுடைய சுபாவம் மாறும். இவனுடைய சுபாவம் மாறும்போது யாரோடெல்லாம் ஒப்பந்தம் போட்டானோ, உடன்படிக்கை செய்தானோ, அந்த உடன்படிக்கையை ஒன்றன் பின் ஒன்றாக ரத்து செய்ய தொடங்குவான். அதிலே முதலாவது அவன் உடன்படிக்கையை ரத்து செய்வது யூதர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை ஆகும். நான் ஏற்கனவே கடந்த செய்தியிலே சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், நான் என் பிதாவினுடைய நாமத்தில் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவன் தன்னுடைய சுய நாமத்தினாலே வருவான், நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். அது அந்தி கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்வதோடு அந்த வார்த்தை நிறைவேறும். அது மட்டுமல்ல, அவர்கள் அந்தி கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்வதை இந்த ஜனங்கள் மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணினார்கள் என்று சொன்னார் ஏசாயா. அது நான் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் அந்த தீர்க்க தரிசன வசனத்தை கடந்த செய்தியிலே சொன்னேன். அப்போ மரணத்தோடு அவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள். ஆனால் அந்த உடன்படிக்கை ரத்து செய்யப்படும். எப்படி ரத்து செய்யப்படும் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. பதில், இப்போது யூதர்களுக்கு தேவாலயம் இல்லை. தேவாலயத்தை கட்டுவதற்கு அவர்கள் மிக துடிப்பாய் இருக்கிறார்கள். அதற்கான எல்லாம் தயாராக வைத்திருக்கிறார்கள். வாய்ப்பு மட்டும் கிடைத்தால் உடனடியாக கட்டி முடிப்பார்கள், மிக பிரம்மாண்டமாக. அதற்கான எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அதை பற்றிய பத்திரிகை செய்திகள் எல்லாம் தாராளமாக வந்திருக்கின்றன. என் பக்கமும் அந்த பத்திரிகை செய்திகள் இருக்கின்றன. ஆனால் அவைகளை எல்லாம் வாசித்து காண்பிக்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் நேரமாகிவிடும் என்பதனாலே நான் அதை வாசிக்க விரும்பவில்லை. அப்போ அந்த தேவாலயத்தை அவர்கள் கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அப்படி தேவாலயத்தை கட்டுவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்தால் அது உலக அளவில் மிகப்பெரிய புரட்சியை, மிகப்பெரிய கலகத்தை, யுத்தத்தை அது ஏற்படுத்தும். பெரும் அரசியல் நெருக்கடிகள் ஏற்படும் என்பதனால் அவர்கள் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அறியப்படுகிற நாடுகள் பல அவர்களை
அதை செய்யாமல் இருக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதனால் அவர்கள் அமைதலாக இருக்கிறார்கள். இது அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்கிற பார்வை. ஆனால் தேவனுடைய திட்டத்தில் அதற்கு வேறே நோக்கம் இருக்கிறது. அது ஒரே தேவன், ஒரே தேவனுக்கு ஒரே வீடு, ஒரே ஆலயம் பூமியில் ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்க வேண்டும். ஒரே சந்தர்ப்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் வேதாகம சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அந்த உண்மை உங்களுக்கு தெரியப்படும். அடுத்த கேள்வி ஒன்று வருகிறது. அதற்கு நான் இப்போ அந்த சந்தர்ப்பம் வரும்போது இதை குறித்து நான் விளக்கமாக சொல்லுவேன். அப்போ அந்த ஆலயத்தை அவர்கள் கட்டாமல் இருக்க அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்தி கிறிஸ்து வந்து அவர்களோடு உடன்படிக்கை பண்ணும்போது இதை சாதகமாக பயன்படுத்தி தங்களுடைய நீண்ட நாள் கனவை நனவாக்கி தரும்படியான கோரிக்கையை வைப்பார்கள். என்னவென்றால், எங்களுடைய யாவை ஆகிய கடவுளுடைய ஆலயம் கிபி 70 அந்த வரப்போகிற பிரபு அந்த ரோம பேரரசினுடைய காலத்தில் அழித்து போடப்பட்டதல்லவா? அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுக்கு ஆலயம் இல்லாமல் இருக்கிறது. கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை கட்டுவதற்கு நீங்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று அவர்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அவர்களுக்குள்ளே ஒப்பந்தம் போட, அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க அந்தி கிறிஸ்து அந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பான். அவனுடைய முழு ஆதரவோடு, முழு ஒத்துழைப்போடு மிக சிறப்பாய் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படும். இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படுவதோடு கூட கிட்டத்தட்ட அந்த 7 வருடங்களில் முதல் 3.5 வருடங்கள் முடியும். அந்த சந்தர்ப்பத்தில் அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? இந்த ஆலயத்தை கட்டி முடித்ததும் அவனுடைய சுபாவம் மாறும். அந்த சுபாவம் என்ன மாறும் என்று கேட்டால், கட்டி முடிக்கப்பட்ட அந்த தேவாலயத்தில் தான் போய் உட்காருவான். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் போய் உட்காருவான். தன்னை தேவன் என்று சொல்லுவான். எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும், தன்னை ஆராதிக்க வேண்டும், தனக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுவான். அவனோடு நல்ல ஒரு புரிதலில், ஒப்பந்தத்தில், உடன்படிக்கையில் இருந்த யூதர்கள் அதிர்ச்சி அடைவார்கள். ஏனென்றால் எதிர்பாராத ஒன்று நிகழ்கிறது. அப்போதுதான் அவர்கள் யோசிப்பார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய கட்டளை, என்னை ஆராதிக்க வேண்டும், என்னை வணங்க வேண்டும், எனக்கு பலி செலுத்த வேண்டும், நான் தான் கடவுள் என்று சொல்லுவான். இதை குறித்து ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இந்த வசனம் அங்கே நிறைவேறும். அப்போ ஒரு கேள்வி, இவனுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு மாற்றம் வர்றதுக்கு காரணம் என்ன? நல்லா தானே இஸ்ரவேல் ஜனங்களோடு, யூதர்களோடு அவன் ஒப்பந்தம் பண்ணான், அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கெல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்தான். திடீர்னு இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அன்றைய உலகத்துல யாருக்கும் தெரியாது. ஆனால் வேத புத்தகத்தை உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் அவனுடைய திடீரென்று அவனுடைய சுயரூபம், அவனுடைய சுபாவம் மாறுவதற்கான காரணம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை வாசிக்க வேண்டிய பிரகாரமாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அதை புரிந்து கொள்ளும் போது இந்த உண்மை நமக்கு தெளிவாகும். அது என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம்
12ஆம் அதிகாரத்திலே 7 முதல் 9 வரையுள்ள வசனங்களில் வானத்தில் ஒரு யுத்தம் நடப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யுத்தத்தை பற்றி சொல்லியிருக்கிற வேத பகுதியை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 12, 7 முதல் 9 வரை. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்புறம் 13ஆம் வசனம். வலுசர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. அப்ப இந்த பகுதியை வாசிக்கும் போது வானத்தில் ஒரு யுத்தம் நடக்கிறது. யார் யாருக்கு? ஒரு பக்கம் பிசாசும் அவனை சார்ந்த தூதர்களும் ஒரு அணியாக, அப்புறம் மிகாவேலும் அவனை சார்ந்த தூதர்களும் இன்னொரு அணியாக யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் மிகாவேலும் அவனை சார்ந்த தூதர்களும் வெற்றி பெறுகிறார்கள். சாத்தானும் அவனை சார்ந்த தூதர்களும் தோற்கடிக்கப்பட்டு கீழே தள்ளப்படுகிறார்கள். அங்கே அவர்களுடைய இடம் காணப்படாமற் போயிற்று. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய தலைமையகம் அல்லது தலைமை செயலகம் அங்கதான் இருக்கு. அதனாலதான் அவனை பற்றி சொல்லும்போது ஆகாயத்தின் அதிகார பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்று அவனுடைய சேனையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அங்குதான் இருக்கிறான். அங்கிருந்து ஆனால் அவன் எல்லா இடங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். மிக துரிதமாக செயல்படுகிறான். தன்னுடைய சேனைகளை ஆங்காங்கு நியமித்து மிக வேகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நான் வேதவசனத்தின் அடிப்படையில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, அப்படி அந்த யுத்தம் நடைபெறுவதோடு கூட சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் கீழே பூமியிலே தள்ளப்பட, அப்படி கீழே வந்து தள்ளப்பட்டு கீழே வந்து இறங்குகிற சாத்தான் அந்த சந்தர்ப்பத்தில், இந்த யுத்தம் நடப்பது அந்த 70வது வாரத்தில், அதாவது அந்த கடைசி வாரத்தில், உபத்திரவ காலத்தின் மத்தியில் அப்படி அந்த சாத்தானும் அவனை சார்ந்த தூதர்களும் தள்ளப்பட அவர்கள் கீழே வந்து இறங்கும் போது, அதிக கோபத்தோடு வந்து இறங்கும் போது, அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவின் மேல் அந்தி கிறிஸ்துவை இந்த சாத்தான் ஆட்கொள்வான். அவனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக கொண்டு வந்து தன்னுடைய விருப்பம், தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய சிந்தனைகள் எல்லாமே அவன் மூலமாக மிக துரிதமாய் நடைமுறைப்படுத்துவதற்கு அவன் ஆரம்பிப்பான். இந்த நிகழ்ச்சியோடு அந்தி கிறிஸ்துவினுடைய சுபாவம் முற்றிலும் மாறும். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய ஆட்சி காலத்தில் முதல் 3.5 ஆண்டுகள் ஒரு சர்வாதிகாரி என்ற முறையில் உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும், தான் மட்டும் சர்வாதிகாரியாக ஆட்சியாளனாக இருக்க வேண்டும் என்ற அந்த முனைப்போடு அவன் செயல்படுவான். அதற்கென்று தனக்கு இணங்காத ராஜ்யங்களோடு யுத்தம் பண்ணி தொடர் யுத்தங்கள் நடத்தி அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவான். எத்தனை லட்சங்கள், எத்தனை கோடி மக்கள் மரித்தாலும் அதை பற்றி அவனுக்கு கவலைப்பட மாட்டான். அவனுக்கு தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தப்பட வேண்டும், உலகம் முழுவதையும் தன்னுடைய குடைக்கீழே கொண்டு வர வேண்டும் என்பது அவனுடைய திட்டம். இந்த நாட்களில் எங்கும் மத ரீதியாக ஒரு அடக்குமுறையும் அவன் செய்ய மாட்டான் முதல் 3.5 ஆண்டுகள். ஏனென்றால் அந்த ஒப்பந்தம் போட்டிருக்கிறான் 7 வருஷத்திற்கு. அதனாலே மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள், யூதர்களும் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். சமாதானமான ஒரு காலமாக இருக்கும். அதைத்தான்
அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்லுவாரு, சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது, நீங்கள் சொல்லும்போது என்றல்ல. நீங்கள்னு சொன்னா அது விசுவாசிகளை பற்றி குறிக்கும். தெசலோனிக்கேயருக்கு எழுதுறதுனால நீங்கள்னு சொல்றது விசுவாசிகளை குறிக்கிறது என்று அர்த்தம் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் என்று சொல்லாமல் அவர்கள், கிறிஸ்தவத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய யூதர்கள், அந்தி கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள், சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சந்தோஷமாய் இருக்கும்போது, கர்ப்பவதியானவளுக்கு பிரசவ வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும் என்று சொன்ன வார்த்தை மிக சரியாக அங்கே நடக்கும். அந்தி கிறிஸ்துவோடு ஒப்பந்தம் பண்ணி கொண்டதினால் ஒரு நல்ல அமைதியான காலம் சூழ்நிலை தனக்கு வந்திருக்கிறது, அரசாங்கமே தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்று அவர்கள் நிம்மதியாய் இருக்கும்போது, இந்த வானத்தில் நடக்கிற யுத்தம் அது யூதர்களுக்கும் தெரியாது, உலகத்துக்கும் தெரியாது. அந்த யுத்தம், அதன் விளைவாக சாத்தானும் அவனை சார்ந்த தூதர்களும் கீழே தள்ளப்பட, அவர்கள் ஆக்ரோஷமாய் வந்து இறங்க, அந்தி கிறிஸ்துவை ஆட்கொள்ள, தன்னுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் அவன் மேலே திணித்து அவன் மூலமாக செயல்பட தொடங்குவான். ஏனென்றால் சாத்தானுடைய அன்றைக்கு ஆரம்பத்தில் அவனுடைய உள்ளத்தில் எழுந்த எண்ணம் தன்னை தேவனுக்கு சமமாக ஆக்க வேண்டும் என்பது. அவன் தேவனால் படைக்கப்பட்ட, விசித்திரமாய் செய்யப்பட்ட நல்ல ஒரு முத்திரை மோதிரம். அப்படித்தான் அவனை பத்தி சொல்லி இருக்கு. ஏனைய தூதர்களை விட மிக சிறப்பாக, மிக மிக சிறப்பான முறையில் அவனை படைத்திருந்தார் ஆண்டவர். நீங்கள் அதை புரிந்து கொள்ள ஏசாயா 14ஆம் அதிகாரம், அது உங்களுக்கு தெரிந்த பகுதி தான். அதுபோல எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், நீங்கள் அதை படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அவனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னவென்று. இவ்வளவு அற்புதமாய், விசித்திரமாய், பேர அழகாய், பெரும் ஞானியாய், சம்பூரணம் உள்ளவனாய், ஞானத்தில் நிறைவானவனாய், தன்னை படைத்த ஆண்டவருக்கு காலமெல்லாம் நன்றி உள்ளவனாக இருப்பதற்கு பதிலாக அகந்தை கொண்டான், பெருமை கொண்டான். நான் வானத்திற்கு ஏறுவேன், மேகங்களுக்கு மேலே ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலே என் கூட்டை கட்டுவேன், தேவனுடைய ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். இந்த ஆணவ சிந்தை வந்தது, தேவன் அவனை தள்ளினார். அப்ப அவனுடைய எண்ணம் அன்றைக்கே தன்னை தேவனுக்கு சமமாக்க வேண்டும், தன்னை தேவனுடைய இடத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும், அவருக்கு போட்டியாளனாக வர வேண்டும் என்பது அவனது எண்ணம். அது நிமித்தமாய் தன்னுடைய வைத்திருந்த அந்த பதவியிலிருந்து அவன் தள்ளப்பட்டான். ஆனாலும் அன்றைக்கு அவன் சபதமிட்டான், என்றைக்கானாலும் என்னுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றியே தீருவேன் என்று. அந்த நிறைவேற்றுதலின் ஒரு பகுதி இன்றைக்கு அந்தி கிறிஸ்துவின் மேல் அவன் இறங்க, அவனை ஆட்கொள்ள, அவனுடைய சிந்தனை அப்படியே இவனுக்குள் புகுத்தப்படுகிறது. அதனாலேதான் அதுவரைக்கும் தேவாலயத்தை கட்டுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து வந்த அந்தி கிறிஸ்து கட்டி முடிக்கப்பட்டதும் இந்த யுத்தம் நடைபெற சாத்தான் வந்து இறங்க, அவனுடைய அந்த சிந்தனை இவனை ஆட்கொள்ள, பவுல் சொல்லுவது போல தேவனுடைய ஆலயத்தில் போய் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறான். என்னை வணங்குங்கள், எனக்கு பலி செலுத்துங்கள் என்று சொல்லுகிறான். யூதர்கள் அதை செய்ய மாட்டார்கள். அப்போதான் அவர்களுக்கு எண்ணம் வரும், எங்களுடைய யாவே ஆகிய கடவுள், யெகோவாவாகிய தேவன் எங்களுக்கு சொன்னாரே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று. எனக்கொத்த யாதொரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் உண்டு பண்ண வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று சொன்னாரே. ஆனால் இவன் தன்னுடைய விக்கிரகத்தை கொண்டு வந்து வைத்து என்னை வணங்கும்படி சொல்லுகிறானே, அப்படியானால் இவன் மேசியா அல்ல, இவன் நயவஞ்சகன், ஏமாற்றுக்காரன் என்பதை அவர்கள் உணர்வார்கள், புரிந்து கொள்வார்கள். உயிரே போனாலும் அதை செய்ய மாட்டோம் என்று அவர்கள் பிடிவாதமாக நிற்பார்கள். அப்போது அந்தி கிறிஸ்து தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக, தன்னுடைய கட்டளைக்கு இணங்காமல் எதிர்த்து நிற்கின்ற யூதர்களோடு அவன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்வான், கேன்சல் பண்ணிடுவான். ரத்து செய்ய, அவர்களோடு உள்ள பகை வெடிக்க, அவர்களை ஒடுக்குவதற்காக தன்னுடைய வலிமையான இராணுவத்திற்கு உத்தரவிடுவான். சொல்லொண்ணாத அடக்குமுறைக்குள்ளாவார்கள் யூதர்கள்.
இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்திலே சொன்னார். நீங்கள் ஓடி போவது ஓய்வு நாளிலாவது மாரி காலத்திலாவது சம்பவியாதிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்தி கிறிஸ்துவினுடைய தாக்குதல், அவனுடைய இராணுவ தாக்குதலுக்கு நீங்கள் உள்ளாகாமல் நீங்கள் தப்பித்து ஓட வேண்டும். அப்படி ஓடுவதற்கு உங்களுக்கு கால சூழ்நிலை சரியாக இருக்க வேண்டும். ஓய்வு நாளிலே ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மேலே போக முடியாது. ஆகையினால் அந்த நாளில் இது நடக்காமல் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கும் ஐயோ என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் பிள்ளைகளை விட்டு ஓட முடியாது. உயிரையும் காப்பாற்ற வேண்டும், பிள்ளையையும் காப்பாற்ற வேண்டும். என்ன செய்வது? அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். அப்படி அவர்களோடு செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை, உடன்படிக்கையை ரத்து செய்துவிட்டு கட்டப்பட்ட தேவாலயத்தை இடிப்பான். அதிலே பலி செலுத்த விடாமல், ஆராதனை செய்ய விடாமல், ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த விடாமல் தடை உத்தரவு போடுவான். அதைத்தான் இங்கே தானியேல் 9:27 அவர் என்பது நான் ஏற்கனவே போன வாரத்தில் விளக்கம் கொடுத்து விட்டேன். தமிழில் தான் அந்த பிரச்சனை, ஆங்கிலத்தில் அந்த பிரச்சனை இல்லை. அவன் ஒரு வாரம் அளவும் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவான் என்று சொன்னால் உறுதியான உடன்படிக்கை செய்வான். ஆனால் அதிலே பாதி ஆகும்போது, இப்போது நாம் இதுவரை சிந்தித்த இந்த செயல் நடந்ததின் மூலமாக அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய, உடன்படிக்கையை ரத்து செய்ய, ஆராதனை நடைபெறாமல், பலி செலுத்த விடாமல், கர்த்தரை ஆராதிக்க விடாமல் தடை உத்தரவை கொண்டு வருவான். அதைத்தான் பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை அப்பொழுது நிறைவேறும். என்னால் எவ்வளவு சுருக்கமாக இந்த விஷயத்தை, அதே நேரத்தில் சந்தேகத்திற்கு இடமில்லாதவாறு அது எப்படி நடைபெறும் என்பதை பற்றி அதனுடைய பின்னணியோடு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்படி இதுதான் எனக்கு கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கான பதில். அதாவது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதற்கான விளக்கம் தேவை என்று கேட்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அதற்கான பதில். இனி அடுத்த 3 கேள்விகள் இருக்கின்றன. அந்தி கிறிஸ்து வரும்போதுதான் 70வது வாரம் ஆரம்பமாகும் என்கிறார்கள். இடைப்பட்ட காலம் கிருபையின் காலம் என்று ஏதோ பொதுவாக கணக்கிடுவது போல இல்லையா? இதற்கு ஆதாரம் உண்டா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது 5வது கேள்வி. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கேட்டின் மகன், தானியேல் 9:27 அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன், வெளிப்படுத்தல் 13:4-5 மிருகம், இவை அந்தி கிறிஸ்துவை குறிக்கும். அந்த அளவுக்கு ஆறுதல். ஏன்னா அது கரெக்ட். அப்படியானால் 1 யோவான் 2:18-22 அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அப்பொழுதே யோவான் சொல்லியிருக்கிறார். அப்புறம் 1 யோவான் 2:22, 4:3 இப்பொழுது உலகத்தில் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் என்று அப்பொழுதே சொல்லி இருக்கிறார். 2 யோவான் 7 அந்தி கிறிஸ்து அப்பொழுதே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று இப்பொழுது பேசப்படுகிறது. இதிலே எது சரி? விளக்கம் தேவை அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக இது கூடாமல் வேறேயும் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான பதிலை அடுத்த நம்முடைய செய்தியிலே நாம் சிந்திப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.